ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குரூப் ஏவில் இடம்பெற்றுள்ள நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகள் அரை இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. குரூப் இல் நேற்று நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வி அடைந்ததால் இங்கிலாந்து அணி சாம்பியன்ஸ் டிராபியில் இருந்து வெளியேறியுள்ளது. இதனால் அரை இறுதிக்குச் செல்ல தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது. கடைசி லீக் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மோதுகின்றன. இந்த போட்டி இரு அணிகளுக்கும் ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் இந்திய அணி சிறப்பான வெற்றியை பெற்றிருந்தது. குறிப்பாக பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விராட் கோலி சிறப்பாக விளையாடிய சதம் அடித்திருந்தார். இந்த இரண்டு போட்டிகளிலும் கேப்டன் ரோஹித் சர்மாவின் பங்கு முக்கியமானதாக இருந்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியின் போது ரோஹித் சர்மாவிற்கு சிறிது காயம் ஏற்பட்டது. இதனால் பில்டிங்கில் சில நேரம் இருக்கவில்லை. இதனால் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் ரோஹித் சர்மா இடம் பெறுவாரா அல்லது அவருக்கு ஓய்வு அளிக்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் ரோஹித் சர்மாவிற்கு ஓய்வு அளிக்கப்பட்டால் ரிஷப் பந்த் அணியில் இடம் பெறலாம். மறுபுறம் முகமது ஷமிக்கும் காலில் லேசான வீக்கம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் அவருக்கு பதில் அர்ஷ்தீப் சிங் இடம்பெறலாம்.